அனைவருக்கும் வணக்கம். நம்ம தங்க குழந்தை ஸ்ரீமதியை இன்றைக்கி தான் இந்த மண்ணில் விதைச்ச நாள். இந்த நாள் நம்ம எல்லாருக்குமே ஒரு துக்க நாள். இந்த நாளை நம்ம அனைவரும் ஒரு கருப்பு தினமாக அனுசரிப்போங்க. இப்போது ஸ்ரீமதிக்காக நம்ம அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோங்க. இந்த நாதி அறிவா நம்பூட்டு தங்கத்தையும் கொலை பண்ணிட்டு எவ்வளவோ சித்திரவதை பண்ணுறவனு பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. பிள்ளைய 12ஆம் தேதி நைட்டு 10 மணிக்குள்ளாரியே என்னமோ பண்ணிட்டானுவோ. பிள்ளை என்ன துடிச்சிருக்குமோ, எப்படிலாம் கத்தி இருக்குமோ, தண்ணிக்கு கத்தி இருக்கும். இந்த உயிர் போகக்குள்ள தங்கத்தோட உயிர் எம்மா துடிச்சு எம்மா தவிச்சதோ தெரியலங்க. இன்னைக்கு நம்ம தங்கத்துக்காக இத்தனை சொந்தங்கள் இருக்கிறோம். அன்னைக்கு என் விட்டு பிள்ளைய காப்பாற்ற ஒருத்தரும் இல்லையேன்னு அது மனம் ஏங்கி இருக்கும், தவிச்சிருக்குங்க. உண்மை எப்படியாவது வெளியே வரணும், உலகத்துக்கு எப்படியாவது உண்மையை சொல்லணும். நமக்கு உண்மையை சொல்லக்கூடிய ஒரே சாட்சி நம்ம பிள்ளை தான் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் எப்படியாவது இந்த உலகத்துக்கு சரியான கொலைகாரனை அடையாளம் காட்டணும். பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு 2 போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டோம். எப்படியாவது நம்ம தரப்பு டாக்டரை கொடுத்துட மாட்டாங்களா, அந்த மருத்துவர் பிள்ளைக்கு நடந்த ஒரு உண்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்ல மாட்டாரா அப்படின்னு 12ஆம் தேதி நைட்டே இந்த நாதி அறிவோ என்ன பண்ணனானோ பண்ணிட்டு நம்மக்கிட்ட 13ஆம் தேதி தான் சொன்னானுவோ. 13ஆம் தேதி எத்தனை மணிக்கு பிள்ளைய அந்த பிரேத அறையில் வச்சானுன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. வச்சுட்டு நமக்கு ஃபோன் அடிச்சுட்டானுவோ. நம்ம 13லேருந்து பிள்ளை 23ஆம் தேதி வரைக்கும் கடந்ததுங்க. 12ஆம் தேதி நைட்டு அந்த நாதி அறிவுள்கிட்ட எம்மா பாடுபட்டதோ, எவ்வளோ துடிச்சதோ தெரியல. எம்மா துடிச்சிருந்தா என்கிட்ட பிள்ளை இப்படி இறுக்கமாக கையை மூடுனது தாங்க. ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் அவங்களால அந்த கையவே திறக்க முடியலங்க. எந்த அளவுக்கு என் தங்கம் துடிச்சிருந்தா அந்த அளவுக்கு இருக்க கையை மூடி இருக்குமுன்னு நினச்சி பாருங்க. அது மட்டும் இல்லாத எப்படியாவது நமக்கு நடந்த ஒரு கொடுமையை உலகத்துக்கு சொல்லிவிடலாம் அப்படின்னு அது மனசும் நம்ம தான் நம்ம கேஸுக்கு சாட்சின்னு என் முட்டு பிள்ளையும் எம்மானோ போராடி பார்த்ததுங்க. 13ஆம் தேதி போட்டானுவோ பாருங்க. அதில் இருந்து அந்த 23ஆம் தேதி வரைக்கும் என் முட்டு பிள்ளை எம்மா துடிச்சிருக்கோம், எம்மா அழுதுருக்குமோ தெரியலையே. எப்படியாவது நம்ம தரப்பு மருத்துவரை தந்துட மாட்டாங்களா, நம்ம தான் சாட்சி, வேற யாரும் வாயை திறக்க மாட்டாங்க, எல்லாரும் அவன் பக்கம் இருக்கிறாங்க. உண்மையை விட பணபலம் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நம்ம தரப்பு மருத்துவரை கொடுத்தாலேது நம்ம உண்மையை சொல்லலான்னு என் பிள்ளை மனம் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்றதுக்கு அது மனம் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா தரலையே, உண்மைய வெளிச்சத்துக்கு வர உடலையே. நீதிமன்றத்துல தான் நமக்கு நீதி கிடைக்கும்னு போனா அங்கேயே நீதி மறுக்கப்பட்டு நமக்கான மருத்துவரை தர மறுத்துட்டாங்களே. இன்னைய தேதி வரைக்கும் என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம மர்ம முடிச்சாவே இருந்துகிட்டு இருக்குதே. இந்த 2 வருஷ காலமா எல்லாரும் நம்ம துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு கிடக்கிறோம். ஆனா நம்ம வீட்டு குழந்தைக்கு
என்ன நடந்ததுன்னு தெரியாம இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு கேஸை விசாரணைக்கு வந்தாலாவது என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆனா கேஸையே விசாரணைக்கு வர விடாம நம்ம கேட்கக்கூடிய அத்தனை தகவலையும் தராம இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று வந்து வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாப்பாவை இன்னைக்கு விதைக்கப்பட்ட நாள், அனைவரும் துக்க நாளாக நினைப்போம், அனைவரும் கருப்பு தினமாக அனுசரிப்போம் அப்படின்னு போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு எத்தனையோ பேர் அவங்கவுங்க வாட்ஸ்அப்பில் அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவை மாற்றிட்டு இன்னைக்கு கருப்பு தினமாக அனுசரிக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றிங்க. எத்தனையோ பேர் தங்கத்தை அவங்க வீட்டு பிள்ளையா தத்தெடுத்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு நீதி கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு கண்ணீருடன் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்மளுடைய கண்ணீர் வீண் போகாது. நீதி கண்டிப்பா நிலைச்சே தீருங்க.